மாமா. சொல்லுமா. என்னடி என்ன சொல்லு. அருண் ப்ரோ வேற எதுனா சொன்னாரா என்ன? வேற எதுனா உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாராடி? சே சே, என்னெல்லாம் எதுவும் கஷ்டப்படுத்தல மாமா. உங்களை தானே கஷ்டப்படுத்துறாரு இல்லையா? அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஏய், நான் தான் சொன்னேன்ல, அவர் அப்படி சொன்னதுல என்ன தப்புன்னு நீ நினைக்கிற? அவர் வீட்டு பொண்ணு நீனு. அதுக்காக நான் லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அப்படியா அனன்யாவை நீ லவ் பண்றியா? சரி, நீயே கல்யாணம் பண்ணிக்க, இந்தா பிடிச்சிக்க அப்படின்னா கொடுப்பாங்க? யாருக்கா இருந்தாலும் ஒரு கோவம் இருக்கும் இல்லடி? அந்த கோவத்துல தான் அருண் ப்ரோ ரியாக்ட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். எப்படி மாமா உங்களால இதை ஈஸியா எடுத்துக்க முடியுது? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு. நீங்க எனக்காக எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்குறீங்களே, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஏண்டி, லவ் பண்றவன் நான் தானேடி. அப்புறம் லவ் பண்றவன வாழ்த்துவாங்களா என்ன? எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ற, நீ நல்லா இருப்பா, என் பொண்ணை கூட்டின்னு போப்பா அப்படின்னாடி சொல்லுவாங்க. திட்டதான் செய்வாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? லவ் பண்ணும்போது சந்தோஷமா இருந்ததுல்ல, அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும்ல. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும், அவ்வளோதான். இப்போ ப்ராப்ளம் வந்திருக்கு, ஃபேஸ் பண்ணுவோம். சரிங்க மாமா. மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்னடி கேள்வி இது? பிடிக்காம தான் உன் பின்னாடி சுத்தினா? பிடிக்காம தான் உன்னை எல்லாம். சரி, என்னை பேச வைக்காத. என்னடி, என்ன கேள்வி இதெல்லாம்? இல்லை மாமா, என்ன உங்களுக்கு பிடிக்கும்ல, நான் எது சொன்னாலும் செய்வீங்கல்ல. ஆமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எது சொன்னாலும் நான் செய்வேண்டி. ஏண்டி, என்ன என்ன வேணும் இப்போ உனக்கு? இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் மாமா, நீங்கள் மறக்காம எனக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். செய்வீங்களா? பொண்டாட்டி, என்ன ஏதோ குதர்க்கமா பேசுற மாதிரி இருக்கு. என்ன கேப்ப? நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அதை மட்டும் சொல்லுங்க மாமா. நம்ம ரெண்டு பேருக்கும் அது நல்லதா இருந்தா கண்டிப்பா நான் செய்ய வேண்டி. பொண்டாட்டி சொல்லு என்ன? தேங்க்ஸ் மாமா. நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பனா நீங்கள் என்ன மறந்துடுங்க மாமா. நீங்களும் நானும் இனிமே பார்த்துக்க வேண்டாம் மாமா. நீங்கள் என்ன விட்டுடுங்க மாமா. நீங்கள் வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க மாமா. இந்த ஊர்லேயே இருக்காதீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க மாமா. நான் இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் மாமா. அப்படி போடு மாம்ஸ். இன்னொரு அரை சேர்த்து விடு. அங்கே மட்டும் இல்லை, இந்த என் பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு பாரு, இவருக்கும். என்னடி என்ன போட்டு கொடுக்குற? நான் உன் புருஷன்டி, பார்த்து பண்ணுடி. என் தங்கச்சி அப்படி பேச வச்சவன் நீ தானே? நியாயமா பார்த்தா அந்த அரை உனக்கு தான் என் விழுந்திருக்கணும். ஓ, என் தங்கச்சி மேலே விழுந்துருச்சு. இரு, பேசிட்டு வரட்டும். நான் போட்டு கொடுக்கறேன்னா இல்லையான்னு பாரு. இங்க பாருடி, கார்த்திக் என்ன எது பண்ணாலும் நான் எஃபெக்ட் மொத்தத்தையும் உன்கிட்ட தான் காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன். மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு, சரியா? ஐயோ மாம்ஸ், வாய மூடியா. அங்க பாரு, அரவிந்த் மாமாவும் ரித்தாவும் சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரியா. என்னாலலாம் அமைதியா இருக்க முடியாது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவன் மட்டும் என்ன திட்டினாலோ வேற எதுனா பண்ணாலோ நான் மொத்தத்தையும் கொண்டு வந்து உனக்கு பாத்துக்க. கொஞ்சம் மனசுலயும் வச்சுக்கடி என் பொண்டாட்டி. ஐயோ, என்னையா பிளாக்மெயில் பண்ற? உன்னால தானே அவ அந்த மாதிரி சொல்றா. நீ தானே ஏதோ விளையாடணும், கார்த்திக் மாம்ச டெஸ்ட் பண்ணணும், என்னென்னமோ சொன்ன. இப்ப நீ என்ன அப்படி திருப்பி ஏன் மேல போடுற? அவர் எதனா உனக்கு சொன்னார்னா நீ என்ன எதனா பண்ணிடுவேன்னு? ஏய், அவன் எதுவுமே பண்ணலனாலும் இந்த மாமா உன்னை எதனா பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதையும் மனசுல வச்சுக்கோடி. ஐயோ போயா. என்னடி பாக்குறேன்? இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி என்கிட்ட எதனா பேசுன, உன்னெல்லாம் அடிக்க கூடாது. உன்னை அப்படி பத்திரமா வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்டி. ஆனா நீ தேவையில்லாததெல்லாம் பேசி ஏண்டி என்ன டென்ஷன் ஆக்குற? ஏற்கனவே நான் கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல தாண்டி இருக்கேன். ஏன் இப்ப இந்த மாதிரிலாம் பேசுற? இல்ல மாமா, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு நாள் இருக்குமா, 2 நாள் இருக்குமா, ஒரு மாசம் கூட அந்த கஷ்டம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும் மாமா. நான் சொன்னா கேளுங்க, எங்க வீட்டிலலாம் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க மாமா. நீங்க என்ன விட்டுறதா மாமா நல்லது. நீங்க பாரு, உங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, நீ தான் என் பொண்டாட்டி. உங்க வீட்டுல வந்து எப்படி பேசணுமோ அப்படி நான் பேசுவேன். அது எனக்கு தெரியும். அதெல்லாம் நீ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நீ என்னை விட்டுட்டு போயிடுங்க மாமா. நமக்கும் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது. நீங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க, வேற எங்கன்னா போயிடுங்கன்னு பைத்தியக்காரி மாதிரி எதனா பேசிக்கிட்டு இருக்காது, சரியா? மாமா
என்ன அருண் எதனா உன்கிட்ட சொன்னாரா? இந்த மாதிரி போய் கார்த்திக் கிட்ட சொல்லு, இதுதான் நமக்கு நல்லது, உனக்கும் கார்த்திக்கும் இதுதான் நல்லது, நீயும் நல்லா இருக்கணும் கார்த்திக்கும் நல்லா இருக்கணும், அதுக்கு இதுதான் முடிவுன்னு சொல்லி அமிச்சாராம். மாமா அது என்னடி பாக்குற? எப்படி கரெக்டா கேட்டுட்டானேன்னு பாக்குறியா? அருணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இங்க பார், நான் மைண்ட் அப்செட்டா இருந்ததுக்கு காரணம் எங்க நம்ம லவ் அருணுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளை பிரிச்சிருவானோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த நம்ம லவ்வால எனக்கும் அவனுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எதுனா விரிசல் வந்துட போதே அப்படிங்கிறது தான் எனக்கு பயமே தவிர வேற எதுவும் கிடையாது. நான்லாம் யாருக்காகவும் பயந்துட்டு உன்னை விட்டுட்டு ஓடுறவன் கிடையாது. அப்படி ஓடுறவனா இருந்தா என்னைக்கோ போயிருக்கணும். இவ்வளோ நாள் உன் கூடவே சுத்தி இருக்க மாட்டேன். இல்ல மாமா, அருண் மாமா சொன்னாங்க எங்க அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அருண் மாமாவுக்கும் இஷ்டம் இல்லையா நம்ம 2 பேரும் லவ் பண்றதுல. அப்படியெல்லாம் அருணுக்கு நம்ம லவ்ல இஷ்டம் இல்லாமலாம் கிடையாது. அவன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுவான். இப்போ ஏதோ ரீசனுக்காக இப்படி சொல்கிறான், அது எனக்கு நல்லா தெரியும். சரி, நான் அருண் கிட்ட நான் பேசுகிறேன், சரியா? அப்புறம் உங்கள் அம்மா தானேடி, உங்கள் அம்மா கிட்ட நான் பேசுகிறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இவங்க 2 பேர் தானே, இதுக்கு ஏண்டி இவ்வளோ பயந்துட்டு இவ்வளோ பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கேன்? இவங்க 2 பேர் மட்டும் இல்ல மாமா, அரவிந்த் மாமாக்கும் ரித்து அக்காக்கும், ஏன் நிம்மிக்கு கூட நம்ம சேர்ந்து இருக்கிறது நல்லதா வராதுன்னு எல்லாரும் சொல்றாங்க மாமா. என்ன சொல்ற? நிம்மியா? நிம்மியா அப்படி சொன்னா? ஆமா மாமா, அருண் மாமா நிம்மி கிட்ட பேசினாங்களாம். நிம்மி எனக்காக தான் பேசுறேன்னு சொல்லி போனா. ஆனா கடைசியா அருண் மாமா சொன்னதை அவ கேட்டுட்டு வந்து அருண் மாமா சொல்றதுதான் கரெக்டு அனன்யா, நீ கார்த்திக் மாம்ச மறந்துரு, அதான் உனக்கும் நல்லது கார்த்திக் மாம்ஸ்க்கும் நல்லது. எனக்கு இவ்வளோ நாள் தெரியல, இப்பதான் அருண் மாமா சொன்ன பிறகுதான் எனக்கும் புரியுது. ஓ, அப்படின்னு நிம்மி சொன்னான் இல்லையா? அருணும் நீயும் நானும் இனிமே பார்த்துக்க கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காப்ல, கரெக்டா? ஆமா மாமா. அரவிந்தும் ரித்துவும் கூட அப்படிதான் சொல்லியிருக்காங்க, கரெக்டா? ஆமா மாமா. சரி, இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. என்ன மாமா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பண்ண, சிரிப்பு வருதே எனக்கு, அதான் சிரிச்சிட்டேன். சரி, அதெல்லாம் போகட்டும். இப்ப நீ மட்டும் வந்திருக்க மாட்டியே, உன் கூட அருண், நிம்மி, அரவிந்த், ரித்து எல்லாரும் வந்திருப்பாங்களே, அப்படிதானே பொண்டாட்டி? ஆமா மாமா, எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல, அவங்கெல்லாம் அவ்வளோ அறிவாளி, நான் முட்டாள்னு நினைச்சிட்டாங்க போல. என்ன மாமா என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. நான் எவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்க, ஏதோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல மாமா, என்ன ஏன் இப்படி திடீர்னு இப்படி பண்றீங்க? இல்ல பொண்டாட்டி, உனக்கு புரியாதுதான், ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் பண்ணது என்ன, இப்ப பண்ண போறேன் பாரு கார்த்திக். இத பண்றத பார்த்துட்டு அந்த கும்பல் இங்க வந்து நிக்கும் பாரு. ஐயோ மாமா, எனக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அப்புறம் இப்ப என்ன பண்ண போறேன்னு சொல்றீங்க, எனக்கு அதுவும் புரியலையே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே புரிய வேண்டி பொண்டாட்டி. உனக்கு புரியாமலா, புரிய வச்சிடுறேன் மாமா, கவலைப்படாத, சரியா? இதே அருண், அரவிந்த், எனக்கே வாடா, உங்க 2 பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. இன்னும் இந்த கார்த்திகை பத்தி தான் உங்களுக்கு தெரியல, இப்போ வருவீங்க பாரு. மாமா மாமா. ஏம்மா, என்னம்மா வேணும் உனக்கு? என்ன மாமா, எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இது வந்து கொஞ்சர டைமா இது? கொஞ்சர டைம் மட்டும் இல்லடி, ரொமான்ஸ் பண்ற டைமும் இதுதான்டி. என்னது ரொமான்ஸா? மாமா, நான் உங்ககிட்ட என்னை மறந்துடுங்கன்னு சொல்ல சொல்லி என்னை அனுப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? என்னை மறந்துட சொன்னாங்கல்ல, அதான் மறந்துடு. அதுக்கு முன்னாடி எதனா கொடுத்துட்டு மறந்துடுடி. ஐயோ மாமா, நீங்கள் என்ன திடீர்னு ஒரு மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு என்னதான் ஆச்சு?
இரு, என்னதான் ஆகுதுன்னு நீனும் பார்க்கணும் இல்லடி. மாமா ஒன்னே ஒன்னடி, ப்ளீஸ் டி. என்னது ஒன்னே ஒண்ணா? ஐயோ மாமா, நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே. இங்க தான் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க, நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் விளையாடுறத பார்க்க வேணாம் அவங்க, அதுக்கு தான் இப்போ மாமா விளையாட போறேன், அவங்களாம் பார்க்க போறாங்க. மாமா சொன்ன கேளுங்க, எதையும் பண்ணி வச்சிடாதீங்க. ஐயோ அருண் மாமா, அரவிந்த் மாமா, ரித்து அக்கா, நிம்மி எல்லாரும் இங்கே தான் மாமா இருக்காங்க. நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏடா கூடமா எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க. முடியாதே. இப்போ மாமா ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன், அதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அதை அவங்களாம் பார்த்தே ஆகணும் பொண்டாட்டி. ஐயோ மாமா, அவங்க மட்டும் இதை பார்த்துட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொன்னா கேளுங்க, நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏ பொண்டாட்டி, பார்க்கட்டும்டி, அவங்களாம் உங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்களே என்ன மறந்துரு, இனிமே கிட்ட பேசாதுன்னு. அப்போ இதெல்லாம் பார்த்தா தானே அவங்களுக்கு தெரியும் நம்ம லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. அதுக்கு நீங்க இப்ப பண்ண வர்றது கரெக்டா? அதெல்லாம் பண்ணாதீங்க, நம்மள இருங்க. மாமா ஒரு மூடுக்கு வந்துட்டேன்டி, அதனால அமைதியெல்லாம் இருக்க முடியாது. ஏன் மாமா, ஏன் இப்படி விளையாடுறீங்க? அவங்க விளையாடுறாங்க, அவங்களோட விளையாட்டை நம்ம பார்த்துட்டோம்ல, இந்த கார்த்திகோட விளையாட்டை அவங்க பார்க்க வேணாம். ஐயோ என்னதான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. பொண்டாட்டி, உனக்கு எதுவும் புரிய வேணும், மாமா சொல்றது மட்டும் கேட்டா போதும். அடியே பொண்டாட்டி, லவ் யூடி. அப்படி போடு மாம்ஸ், நீ இதான் பண்ணுவேன்னு எனக்கு அப்பவே தெரியுமே. என்னடா இவன் நமக்கும் முன்னாடி இருப்போம் போல இருக்கே, இந்த அளவுக்கு ஃபாஸ்டா? என் மச்சானா சும்மாவா, நீ கலக்க மாப்ள. ஐயோ கார்த்திக் அண்ணாவா இது? எனக்காக தினதவமா கிடக்கு, தொட வேணும் இடம் புதுசாயிருக்கு. டேய் அப்பா கார்த்திக், எப்போதும் நிறுத்துறா, நாங்க இங்கதான் இருக்கோம். நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியும்டா, வாங்கடா. மாம்சே கலக்கிட்ட போ. தேங்க்ஸ் மச்சான்ஜி. மச்சான் வேற லெவல்ரா, நீ நடத்து. தேங்க்ஸ் மச்சான். என்ன அருண் ப்ரோ, எதுவும் பேச மாட்டீங்க, வாயடிச்சு போய் நிக்கிறீங்களோ? ஆமாண்டா, நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது நான் கூட இப்படி இல்லையே. என்னடி என்ன லுக்கு? நீ அம்பிட்டு நல்லவன், உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ இந்த அளவுக்குலாம் இல்லை அதானே? இல்லடி, நம்ம வெறும் 4 செவத்துக்குள்ள அப்படி இருந்துப்போம். ஆனா கார்த்திக் அப்படி இல்லையே, நம்ம எல்லாம் இருக்கோங்கிறத நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டான், கெஸ் பண்ணி வச்சான் பார். அருண் மாமா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? உங்களுக்கு யாருக்கும் கோபம் வரலையா? அடியே பொண்டாட்டி, அவங்களாம் நம்மள பயம்புறுத்துறாங்களாமா, அதனால இந்த ஆக்டிங் ஆமா. சரிடா கார்த்திக், நீ அப்புறம் கண்டுபிடிச்ச இது ஆக்டிங்னு? அது ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள் விஷயம்தான். இவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நிம்மி கூட நம்ம லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னு நான் பாரு, அங்கதான் பிடிச்சேன். சூப்பர் மேம், நீ தான் என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க. ஆமா நிம்மி, அப்புறம் உன்னை பத்தி எனக்கு தெரியாது, நீயாவது அனன்யா கூட கார்த்திக் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவளா? சான்ஸே இல்லை. அதில் தான் டவுட் வந்தது. அப்போதான் மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் என்ன உங்களை மறந்துட சொல்ல சொன்னாங்கன்னு. அப்போவே பிடிச்சிட்டேன், நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்கன்னு. டேய் கார்த்திக், அப்போ நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சுல, தெரிஞ்சே நீ உன் சேட்டையை காமிக்கிறேன்னா நீ பெரிய சேட்டைக்காரன் தான்டா. நான்லாம் உன்னை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நீ அவ்வளோலாம் நல்லவன் கிடையாது. முன்னாடி
மாமாவை பத்தி இப்பெல்லாம் சொல்லாதடி. நம்ம எது வந்தாலும் ரூமுக்கு போய் வச்சுக்கலாம்டி. சகல, அதாவது அதை நீங்களே சொல்லிக்க கூடாது. நான் நல்லவன் நான் நல்லவன்னு. இந்தா பக்கத்துல இருக்கிறா பேர் என் மச்சினிச்சி, அவகிட்ட கேட்கணும். அவ சொல்லணும் அவங்க வீட்டுக்காரு நல்லவனா கெட்டவனான்னு. ஐயோ சகல, நான் நல்லவனா தான் இருந்தேன். இந்தா உங்க மச்சினிச்சி என்னைக்கு பார்த்தேனோ அன்னில இருந்து தான் இப்படி பித்து பிடிச்சி போய் அலையிறேன். அப்போ அருண் மாமா நிம்மியும் ஓகே சொல்லிட்டாளா என்ன? அவ இது வரைக்கும் சொல்லாம இருப்பாளா என்ன? இல்ல சொல்லாம தான் நான் விட்டுடுவேணும். சரிடா, நீங்க 2 பேரும் சகலிங்க ஆயிட்டீங்க, என்ன மட்டும் கழட்டி விட்டுட்டீங்கடா. மச்சான் நீ இல்லாமலா? நீ தான் மச்சான் முதல்ல, அப்புறம் தான் என் சகலாம். ஸோ அப்படி இப்படின்னு எல்லா ஜோடியும் ஒரு வழியா செட் ஆயிட்டோம் அதானே? ஆமா கார்த்திக், எல்லாரும் ஒரு வழியா செட் ஆயிட்டோம் தான். அப்புறம் என்ன, அடுத்து கல்யாணம் தான் பேசிடலாமா? மேம்ஸ் இப்போ கல்யாணம் இல்லை, முதல்ல ரித்தாக்காக்கும் அரவிந்த் மேம்ஸ்க்கும் கல்யாணத்தை பேசி முடிங்க. அவங்க கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்குலாம், ஏன்னா நாங்களாம் இன்னும் படிச்சுட்டு இருக்கோம். அதை மறந்துட்டீங்க போல இருக்கு. அடி என்னையா? இருடி மிரட்டாத. கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட படிக்கலாமே. நான் படிக்க வைக்கிறேன்டி. மாமா கண்டிப்பா படிக்க வைப்பேன். நீ தானே, நீ படிக்க வைப்பியா இல்லை என்னை தாலாட்டு பாட வைப்பியான்னு எனக்கு தெரியாது. ஐயோ வேணாம், எதனா சொல்றேன், வாயை மூடிட்டுறியா? என்ன சகல, என்னமோ வெயிட்டா பண்ணிருக்கீங்க போல இருக்கே. அதான் மச்சினிச்சி இந்த அளவுக்கு கோவப்படுறா. மாமா என்னடி பொண்டாட்டி, நீங்க மட்டும் ரொம்ப யோகியமா மாமா. நீங்க அருண் மாமாக்கு மேல இருப்பீங்க. நீங்களாம் படிக்க வைக்க மாட்டீங்க, கண்டிப்பா தாலாட்டு தான் பாட வைப்பீங்க. என்ன சகல, அங்கேயும் வெயிட்டா பண்ணிருக்கீங்க போல இருக்கே. அது அது சும்மா லைட்டா, அதான் வேற ஒன்றும் இல்லை. டேய், அப்போ உங்க 2 பேரையும் காட்டிலும் நான் தாண்டா ரொம்ப நல்லவன். அரவிந்த், என்ன ரித்துமா, என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க நல்லவன்னு சொல்றீங்களே, இது நியாயமா? எவனுமே யோகியம் இல்லை, அதான் தெரிஞ்சு போச்சு. சரி விடு. அப்புறம் என்ன பொண்டாட்டி, இப்ப உனக்கு சந்தோஷமாடி? ஆமா மாமா, நான் அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அருண் மாமாவுக்கு நம்ம லவ் பிடிக்கலையோன்னு நினைச்சேன். பரவாயில்ல மாமா, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க எப்படியும் கண்டிப்பா அம்மாவையும் சம்மதிக்க வச்சிருவீங்க, அந்த நம்பிக்கை இருக்கு மாமா. என்னடி என்ன லுக்கு, அப்படிலாம் பார்க்காத. நானும் ஏதாவது பண்ணி வச்சிடும் பார்த்துக்க. ஐயோ ஏன் எப்பவுமே இப்படி இருக்கு? உன்னை எப்படியா நான் வச்சு வாழ போறேன் எனக்கே தெரியல. லவ் யூ டி. என்ன ரித்துமா, எல்லாம் ஆல்மோஸ்ட் ஓவர் தான் எனக்கு தெரிஞ்சு. எங்கள் அம்மா அப்பா கிட்ட மட்டும் பேசணும், அதையும் பேசிட்டேன்னா கண்டிப்பாக நம்ம கல்யாணம் தாண்டி. கார்த்திக்கும் அருணும் சேர்ந்து நமக்கு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடி. ஆமாம் அரவிந்த், எனக்கும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எப்போ கல்யாணம்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ரசிக்கணும்னா பச்சி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில் தொட வேணும். கண்ணிய தேடுங்க கற்பனை வரும். என்னடி ஒரே சந்தோஷத்துல இருக்க மாதிரி இருக்கு? ஆமாண்டி அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ அழுதுருப்பேன்னு எனக்கு தாண்டி தெரியும். சாரிடி, நானும் மாமா கூட சேர்ந்து அப்படி பண்ணதுக்கு உங்கள் மாமா தான் ரொம்ப கம்பல் பண்ணார், சின்னதாக விளையாடி பார்ப்போன்னு. ஆனால் நாங்கள் சின்னதாக விளையாடினதுக்கு நீ ஹெவியாக ரியாக்ட் பண்ணிட்டடி. ஆமாண்டி அக்கா, அருண் மாமா நீங்கள் எல்லாம் பேசுறதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ நீங்கள் சீரியஸாக சொல்கிற மாதிரியே தெரிஞ்சுதா, அதனால தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன்டி அக்கா. அதுக்கப்புறம் தான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுல, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் அம்மா அப்பா தான் பேசணும், பார்ப்போம். அதுக்கும் இன்னும் நாட்கள் இருக்குல்ல, பொறுமையாகவே யோசிப்போம். கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்காமலா போயிடும். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் இருக்கேன், கார்த்திக் மாம்ஸ் இருக்காங்க, அதை விட உங்கள் மாமா அருணும் இருக்காரு. எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பாக பேசிடுவோம், ஓகேவா? அது சரிடி அக்கா. ஆமாம், உனக்கு அருண் மாமாவை பிடிச்சிருக்கா? என்ன வாய் திறந்து சொல்லுடி, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா?
அட அருண் மாமா. நான் வந்திருக்கேன்னு சொல்லாது, கேளு என்ன சொல்றான்னு பாரு. ஓகே ஓகே, சொல்லுடி அக்கா, கேட்டுட்டு இருக்கேன்ல. உனக்கு அருண் மாமாவை பிடிச்சிருக்கா இல்லையா? ஏண்டி அவரெல்லாம் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா என்ன? அந்த அளவுக்கு அவரை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஐயோடா, அப்ப அருண் மாமாவை நீயும் சைட் அடிக்கிற அதானே? அப்படிதான் சொல்லணும்னு வச்சுக்கேன். ஆமா, ஏன் புருஷனை நான் சைட் அடிக்காம வேற யாடி அடிப்பா? அவர் இருக்கிற அழகுக்கு லவ்யோட புருஷன். ஐயோடா, என்னடி நிம்மி, நீதானா இது? இப்படிதான் என்னை மாத்தி வச்சிருக்காரு உங்க மாமா. நான் நம்ப மாட்டேன்டி நிம்மி. நீ சொல்றதெல்லாம் பார்த்தா மாமா மாத்தின மாதிரி இல்லை. நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. ஆமாண்டி, நான் உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயம் சொல்றேன், நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டல்ல? ஏ அக்கா, அப்ப ஏதோ பெருசா இருக்கு, சொல்லு சொல்லு. எனக்கு அருண் மாமாவை முன்னாடியே ரொம்ப பிடிக்கும். வேற வேற சொல்லிடுச்சலோ, கேட்க நல்லா இருக்கு. அப்படியாடி அக்கா? மேல சொல்லு. ஆமா, எனக்கு அவங்கள முன்னாடியே ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா அவர் தான் என்கிட்ட பேச மாட்டாரு. ஏன்னா நான் வாய் ரொம்ப ஆடுறேன் அப்படின்ட்டு. உங்ககிட்ட மட்டும் தான் பேசுவாங்க, ஏன்னா நீ தான் ரொம்ப சைலண்டான பொண்ணாச்சே. அவங்களும் உம்மனா முஞ்சி ஊர்கா ஜாடியாச்சா, அதனால நீங்க 2 பேரும் பேசுவீங்களா? அப்ப எனக்கு லைட்டா பொறாம இருக்கும் தான். ஆனாலும் அப்ப எனக்கு சரி, என்ன பண்ண முடியும், நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. போக வர பாத்துக்குவேன். அப்புறம் நானும் ட்ரை பண்ணேன். சரி, நம்ம வாயெல்லாம் ஆட வேணாம், நம்மளும் அனன்யா மாதிரி சைலண்டா இருந்தா மேபி அருண் மாமா நம்ம கிட்டயும் பேசுவாருல்ல அப்படின்னு 2 நாள் கூட நான் முன்னா இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா என்னால 2 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியல. சரி, நம்ம கேரக்டர் எல்லாம் கண்டிப்பா மாத்திக்க முடியாது. சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான், இருக்கட்டும் போகட்டும் போ அப்படின்னு விட்டுட்டேன். என்னடி அக்கா, அப்ப மாம்ஸ் உனக்கு வேண்டாவா என்ன? அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல, வேணும்னா. அதுக்காக நானே போயிட்டு அவங்க கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுல்ல. நான் சொல்ல போய் அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய இன்சல்ட்டா இருக்கும். அதனாலதான் சரி, எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும் விடு, அவருக்கு உன்னை பிடிச்சதாவே இருக்கட்டும், நம்மள பிடிக்காததாவே இருக்கட்டும்னு நினைச்சிட்டேன். அடிப்பாவி, இவ்வளவு ஆசையை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி இருந்திருக்க? சரி, இப்ப மட்டும் எப்படி அருண் மாமாக்கு உங்களை பிடிச்சது? அது அது அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ சின்ன பொண்ணு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, பொடி. நீ சொல்லலன்னா என்ன, எனக்கு தான் கார்த்திக் மாமா சொல்லிட்டாங்களே. என்னடி சொல்ற? ஆமா, அருண் மாமா கார்த்திக் மாமா கிட்ட நீங்க எப்படிலாம் தவறி அப்படியாச்சோ அது எல்லா டீட்டெயிலும் கார்த்திக் மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. கார்த்திக் மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே, இந்த ஆளு இதெல்லாம் மாடி போய் சொல்லுவாங்க. சரி விடு, மாமா சொல்ல போய் தானே எங்களுக்கும் தெரிஞ்சது. சரி சரி போங்க, தெரிஞ்சிருச்சு. இனிமே நான் மறைச்சு என்ன பண்ண போறேன்? ஒன்றும் கிடையாது. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நான் தவறி கீழே விழ போகும்போது அவங்க கை என் இடுப்புல பட்டுருச்சா, அப்பவே எனக்கு ஒரு அவங்க மேல ஒரு போன ஃபீல் மறுபடியும் வந்துருச்சுன்னா பாத்துக்கே. அப்புறம் என்ன, இதே மாதிரி எல்லா டைமும் தவறி நிறைய நடந்துருச்சுடி. ஆனா அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது, சரியா? நீ சொல்ல வேணாம், அதான் எனக்கு கார்த்திக் மாமா சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, சரி இந்த மாதிரி நடக்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சு, எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் அந்த மரமண்டைக்கும் வந்துதான்னு எனக்கு தெரியலையே. அது வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனா வந்த மாதிரி தெரியல. சரி, இப்பவும் வரல போல இருக்கு அப்படின்னு நான் கேஷுவலா விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த ஆளுக்கும் இந்த ஃபீல் வந்திருக்கு போல இருக்கு. பார்த்தா நீ கார்த்திக் மாமா கிட்ட ஃபோன் பேசணும்னு போனல, அன்னைக்கு நைட்டு அவர் தான் ரூமுக்கு வந்தாரு. வந்தவர் என்கிட்ட தைரியமா பேசினானா பாத்துக்கே. பாரா, மாமாக்கு தைரியம்லாம் வந்திருக்குல்ல. ஏய் என்னடி, அவரு என் வீட்டுக்கார், இந்த மாதிரிலாம் கிண்டல்லாம் பண்ணக்கூடாது.
லவ் யூ பொண்டாட்டி. சாரிடி அக்கா, மன்னிச்சிரு. மாமாவை இனிமே நான் கிண்டலே பண்ண மாட்டேன். அது அப்புறம் அவங்களுக்கும் வந்துதான் ரூமுக்கு வந்தாங்களா, தைரியமாலாம் பேசினாங்க. ஆனா அவங்களுக்கு தைரியம் வந்தது, எனக்கு தைரியம் போயிடுச்சுடி. அன்னில இருந்து எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் நானும் அவரை லவ் பண்ணிட்டு இருந்தேன்டி. அப்ப மேடம் இவ்வளவு நாள் மனசுல வச்சுக்கிட்டு தான் மாமாவை அலைய விட்டுருக்கீங்க இல்லையா? ஆமா. ஏன் உங்க மாமா கொஞ்சம் அலையட்டும், அலைஞ்ச பிறகுதான் ஓகே சொல்ல முடியும். உடனே சொல்லிட முடியுமா என்ன? நீ உடனே சொல்ல வேணாம். ஆனா இப்ப சொன்னதெல்லாம் உங்க மாமா கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. என்னடி சொல்ற? கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரு. பரவாயில்லையே, இவ்வளவு ஆசை வச்சிருக்க மாமா மேல. சரி மாமா, நீங்க பேசுங்க. ஏய், இப்ப நீ எங்க போற? நீ எங்க போவத? இங்க இரு. இதோ வரேம்மா. ஏய், அங்க பாருடி, அம்மா கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன், சரியா? வரட்டா? ஏண்டி, அம்மா கூப்பிட்ட சவுண்டு உனக்கு கேட்டது, அதனால நீ போற அதானே? உனக்கு கேட்கலையா? அனன்யா அனன்யான்னு என்ன கூப்பிட்டாங்களே. ஐயோ, நீ வேற. நான் பேசிட்டே இருந்தாலும் அம்மா என்ன திட்டுவாங்க. நான் கிளம்புறேன். மாமா, எங்க அக்காவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க. அவ கொஞ்சம் பயந்த சுபாவம். நான் வர வரைக்கும் அவளை பாத்துக்கங்க, சரியா? கண்டிப்பா அனன்யா, நீ வர வரைக்கும் நான் இந்த ரூம்ல இருந்து வெளியில போகவே மாட்டேன். நிம்மிய பத்திரமா பாத்துக்கிறேன். நீ போமா, நீ போ. அத்தை கூப்பிடுறாங்க, ஓடு ஓடு. அது வரேன் மாமா. குட்டி சாத்தானும் சதி பண்ணிடுச்சே. யோ, நீ எப்ப வந்த? நீங்க உங்க வீட்டுக்கார சைட் அடிக்கிறீங்க, நீங்க பாருங்க. அப்பவே வந்துட்டேன்டி. சரி, நான் சொல்லிட்டல, நீ கேட்டுட்டல. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? நீ போ. ஏண்டி, உன்னை தேடி வந்திருக்கேன். வந்த மாமாவை உட்காருன்னு கூட சொல்லாம நிக்க வச்சே பேசுறீங்க. இது நியாயம் மூடி பொண்டாட்டி. உன்னெல்லாம் இந்த ரூம்ல நிக்க வச்சாலே நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இதுல வேற நான் உன்னை உட்கார வச்சாரு பேசவா? வேணாம் வேணாம், நீ போ, நீ போ மாம்சே. என்னடி, மாமா உட்கார்ந்தவனே தள்ளி போயிட்ட? அப்படிலாம் தள்ளி போக கூடாது, கிட்ட தள்ளி வரணும். வாங்க சொல்லல, வாங்க வாங்க மாமா கிட்ட. வருவாங்க, உன்கிட்ட வருவாங்க. ஐயோ, ஒழுங்கா போயிடியா, சொன்னா கேளு, நல்ல பையல போயிடியா. நான் தான் சொன்னேனடி, நான் நல்லவனே கிடையாது. உன்னை பார்த்தாலே இந்த வர பக்கத்துல வர. மாமா, சொன்னா கேளியா, நீ பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயா. நீ சொன்னா கேளு, போயா, உன் ரூமுக்கு போயிட ப்ளீஸ், போ. ஏண்டி, நான் என் ரூமுக்கு போறதுக்காகவா இவ்வளோ தூரம் உன்னை தேடிட்டு வந்திருக்கேன்? தேடி வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். மாமா எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது? ஐயோ மாம்ஸ், போயா. ஆனா செம்ம நடிப்புக்காரிடி நீனு. என்னை பார்க்கும்போது வேணாம் மாம்ஸ், போங்க மாம்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியது, என்னை பார்க்காதது போது என்ன நீ சைட் அடிக்கிற. அதுவும் எப்போலேருந்து என்ன லவ் பண்ற? எப்படி, எதுக்குடி என்ன இவ்வளோ நாள் அலைய விட்ட? அப்படியே. ஐயோ மாம்ஸ், அதெல்லாம் அப்ப இருந்த நிம்மியே வேற, செம்ம தைரியசாலி. ஆனா இப்போ நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணது பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்த தைரியமே போயிடுச்சியா. ப்ளீஸ்யா, சொன்ன கேளு. ஏதோ தெரியாம என் மனசுல இருந்தது என் தங்கச்சிக்கிட்ட கொட்டி தொலைச்சிட்டேன். இனிமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். எனக்கு உன்னை சும்மா பார்த்தாலே என்ன வேற மாதிரி, இதுல நீயும் என்ன லவ் பண்ற, என்ன சைட் அடிக்கிற எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா உன்னை விட்டுட்டு போவேனாடி? அதெல்லாம் கண்டிப்பா முடியாது. ஏய் மாம்ஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் போயே. அனன்யா வேற ரொம்ப நேரம் வெளியில வெயிட் பண்ணுவா. நீ போயே, நீ போயிட்டினா அவ உள்ள வந்துருவா. ப்ளீஸ். நான் வெளியில போனா தானடி அவ உள்ள வருவா. நான் வெளியில போகணும்னா என்னன்னு உனக்கே தெரியும். வாங்க வேண்டியதை வாங்கிட்டேன்னா மாமா அமைதியா போயிடும்.